நாள் முழுக்க ஏகப்பட்ட பரபரப்பாக வந்து பேசப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரியங்கா அண்ட் மணிமேகலை இவங்க 2 பேத்துக்கு இடையில் இருந்தக்கூடிய பிரச்சனை. அதனால் குக் வித் கோமாளி 5 விட்டு இதுக்கப்புறம் நான் ஆங்கராக இருக்க மாட்டேன், இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சம்பத் போட்ட போஸ்ட்டும் அதுக்கப்புறம் அவங்க வெளியிட்ட வீடியோவும் தான். இதுக்கு நிறைய பாராட்டுகளும் அதே சமயத்தில் வந்து சப்போர்ட்டும் அதிகமாக இப்போ மணிமேகலை பக்கம் வந்து குவியறதை பார்க்க முடியுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து இதே மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து இப்போ இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி தகவல்கள்லாம் அங்கங்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டு வர. அதில் பாவனா வந்து நான் அந்த மாதிரிலாம் பாதிக்கப்படல, சும்மா வந்து என்ன நான் சொல்லாத வீடியோவெல்லாம் கொண்டு வந்து பரப்புகிறாங்க, நான் சொல்லாத ஒரு பேட்டியை வந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்போ பிரியங்கா அவர்கள் தான் இந்த சீசனுடைய வெற்றியாளராக வேறு அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க தான் ஃபைனலிஸ்ட் மட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வின்னர் அப்படின்னு வந்ததுக்கு பிறகு இப்போ இன்னமும் நிறைய பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக நடந்தது என்ன அப்படின்னா வந்து அனிதா சம்பத் அவர்கள் இவங்களுமே வந்து ஒரு விஜே ஆங்கர் நியூஸ் ரீடர் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் அல்டிமேட்லாம் வந்து இவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாலாம் வேறு இருந்தாங்க. அவங்க ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று நேற்று இந்த விஷயம் நடக்கும் போதே போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கர்மா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசினாங்க. யாரெல்லாம் வந்து மற்றவங்களை கீழே மிதிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அதே போல் இன்னொரு ஆளால் வந்து ஒரு பெரிய செருப்படி கிடைக்கிறது உறுதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஏன் இவ்வளோ கோபத்தோடு போட்டிருக்காங்க நம்ம நம்மளே வந்து ஒரு ஷாக்கான டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கர்மா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து மணிமேகலையோட போஸ்ட்டு கீழே வந்து அவங்க கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட் பண்ணி வந்து யூஆர் ராக்கிங்கிற மாதிரிலாம் வந்து அழகாக வந்து அதில் ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு ஷார்ட் ஒரு ரீலை எடுத்து அதை ஸ்டோரியாக வேறு வச்சுருக்காங்க. அந்த ரீல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பருத்தி வீரன் படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும்ல, இவன் தான் ஓனர்னு சொன்னால் யார் இவன் ஓனரா, இவனே நானும் தான் பாவம் பார்த்து நேற்று சேர்த்துக்கிட்டேன், இவன் ஓனரா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த டைலாக்கை போட்டிருக்காங்க வேறு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது யாரையோ குறி வச்சு அவங்க தாக்குற மாதிரி தான் இருக்குது. அது யார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பக்கத்தில் இவங்க நிற்கிறதா ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இடத்துல இருக்கக்கூடிய ஆளை தான் வந்து இவங்க தாக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சண்டையில் மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காவில் நீங்கள் யார் பக்கம் ஏன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.